வணக்கம். வஜ்ராசனம் அமர்ந்துக்குங்க. வஜ்ராசனத்துலேருந்து சஷாங்காசனம் மெதுவாக டவுன் பண்ணுங்க. ஸ்கேலோடு டவுன் பண்ணி 30 வினாடிகள் இருங்க. அங்கே 30 வினாடிகள் இயல்பான சுவாசம். மேலே எழுந்துக்கும்போது இன்கேல், கீழே போகும்போது எஸ்கேல், வெளி சுவாசம், உள் சுவாசம். ஆசனா பொசிஷனில் 30 வினாடிகள் இருங்க. 3 முறை செய்யுங்க. இது இயல்பாகவே செய்யலாம். மெதுவாக செய்யுங்க. சுவாசத்தை வலுக்கட்டாயமாக நிறுத்த வேணாம். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா பாம்பு ஆசனம், ஸ்னேக் போஸ்ட், புஜங்காசனம் செய்கிறோம். 30 வினாடிகள் இயல்பான சுவாசத்தில் 3 முறை செய்கிறோம். மேலே கொண்டு வரும்போது இன்ஹேல், இயல்பான சுவாசம் இருந்து 30 வினாடி எஸ்கேல் டவுன். அப்போ இன்ஹேல் மேலே கொண்டு வரும், இயல்பான சுவாசம் 30 வினாடிகளுக்கு பிறகு நார்மல் சுவாசத்துக்கு பிறகு அடுத்த ஆசனம் டவுன்வர்ட் டாக். எஸ்கேல் பண்ணி பொசிஷனுக்கு வந்துட்டு நார்மல் ப்ரீத்திங் 30 வினாடிகள் 3 முறை நம்ம பண்ணுறோம். ஒவ்வொரு ஆசனமும் நம்ம 3 முறை பண்ணுறோங்க. அவ்வளோதாங்க. இதை பார்த்திங்கன்னா பாம்பு ஆசனத்தையும் டவுன்வர்ட் டாக், கீழ்முக நாய் ஆசனமும் சேர்த்து பண்ணலாங்க. அது மாதிரி பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் நல்ல இன்ஹேல் பாம்பு ஆசனம், எஸ்கேல் டவுன்வர்ட் டாக் 30 வினாடிகள் 30 வினாடிகள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆசனம் கொஞ்சம் இயல்பான சுவாசத்தில் இருந்த பிறகு அடுத்த ஆசனம் செய்யலாம். கேட் கவ் செய்கிறோம். எஸ்கேல் கேட் 30 வினாடிகள் இருந்துட்டு இன்ஹேல் கவ். இது 5 முறை செய்யலாங்க. எஸ்கேல் அண்டு இன்ஹேல். இதுக்கு இடையில் நார்மல் ப்ரீத்திங் 30 வினாடிகள். 5 முறை இந்த ஆசனம் செய்யலாங்க. அற்புதமான ஆசனம், எளிமையான ஆசனம். இது உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யலாம். நீங்கள் ரொம்பலாம் சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மெதுவாக பண்ணிவிட்டு சஷாங்காசனம், சைல்ட் போஸ்ட் ரிலாக்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பட்டாமுச்சி ஆசனம். நம்ம பட்டாமுச்சி ஆசனம் நல்ல எஃபெக்டாக இருக்கும். 2 கால் பாதத்தையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ பண்ணுங்கள். முடிஞ்சால் முடியல, என்னால் முடியலன்னும் போது 2 கைகளையும் முட்டி பகுதியில் வைத்து ஒரு அழுத்தம் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது குழிய பாதாசனம். எஸ்கேலோடு டவுன் பண்ணுறோம், இன்ஹேலோடு அப் பண்ணுறோம். ஆசனா பொசிஷனில் 30 வினாடிகள் 3 முறை செய்கிறோம். இந்த ஆசனம் மிக மிக அற்புதமான ஆசனங்க. இந்த ஆசனம் குழியபாத ஆசனம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். இருந்தாலும் அது இர்ரெகுலர் பீரியட் இருந்தாலும் சரி பண்ணும். இயல்பாக உட்காந்துக்குங்க. நம்ம 10 முறை சந்திர அனுலமா பார்த்திங்கன்னா இடது பக்கம் 10 சுவாசம் மெதுவாக சுவாசத்தை எடுத்து மெதுவாக விடுறோங்க. வேறு எதுவுமே பண்ணல. இதில் மெதுவாக இன்ஹேல், மெதுவாக எஸ்கேல். மெதுவாக உள் சுவாசம் எடுக்கிறோம், வெளி சுவாசத்துக்கு மெதுவாக கொண்டு வரோம். இயல்பாக பண்ணுறோம். அதே போல் வலது நாசி பக்கம் 10 சுவாசங்க. மெதுவாக இன்ஹேல், மெதுவாக எஸ்கேல். 10 சுவாசம், ஆழ்ந்த சுவாசம், மெதுவாக இன்ஹேல் அண்ட் எஸ்கேல் 10 சுவாசங்க. உங்களுக்கு அவ்வளவு பலனுள்ளதாக இருக்கும். இப்போ இருதய முதிரை பாருங்கள். இருதய முதிரை ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். ஆள்காட்டி விரல் கட்டை விரல் கூடிய அடிப்பகுதியில் வைக்கிறோம். அதே போல் சுண்டு விரலை தவிர்த்து மோதிர விரல், நடு விரலை கட்டை விரலுடைய முனைப்பகுதியோட ஒரு அழுத்தம். 2 கைகளையும் செய்கிறோம். சுவாசம் இன்ஹேல் பண்ணிவிட்டு வண்டின் ரீங்காரம் பிராமரி இதில் செய்கிறோம். நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணுங்க. இன்ஹேல். இயல்பாக ஒரு இன்ஹேல் பண்ணுறோம். ஒரு எஸ்கேல் பார்த்திங்கன்னா மெதுவாக பிராமரியுடைய சவுண்ட், வண்டின் ரீங்கார சவுண்டை கொண்டு வரும். இயல்பான சுவாசம் 3 முறை எடுத்துக்குங்க. அப்படியே படுங்க. சாந்தி ஆசனம். சாந்தி ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கைகளை கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா டைட் பண்ணுங்கள். காலில் இருந்து டைட் பண்ணி நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணி சடனாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள் இது மாதிரி. அதுக்கப்புறம் கையையும் காலையும் கொஞ்சம் அகலமாக வச்சு சாந்தி ஆசனம் 5 நிமிடம் முழுமையான ஓய்வுங்க கண்டிப்பாக இருக்கணும்.